எல்லாருமே நல்ல ஒரு பலத்தை கை தட்டுது. காலை வணக்கங்கள். We were about having the health minister to felicitate the donors in person, but due to an extraordinary emergency, he was coming on the way. He couldn't come, so we didn't want the donors to wait. So we decided to continue with the program. We have our chief guest, Mr. Mohan, MLA of Chennai, and we have a guest of honor, Ms. Neelima Rani, and we have Dr. Prashant, Nilesh, and Madam Annabelle to grace the occasion to felicitate the donors. So, inauguration means of a great cause. It's my great honor and privilege to welcome you all. This is not only a day of gratitude, it's a day of reflection and inspiration, where we come together to celebrate, to recognize these extraordinary individuals and families who have made this life-saving decision to donate. And majority of our donors are especially living donors, and few of them are deceased donors' families. தமிழ்ல சொன்னோம்னா பெரும்பாலான மக்கள் கல்லீரல் தானம், ஒரு பகுதி கல்லீரலை தானம் கொடுத்தவர்கள். மற்ற சில டோனர்களும் அவர்கள் முளைச்சு அவரடித்த பின் அவருடைய பல அங்கங்களையும் தானம் கொடுத்தவர்களுடைய ஃபேமிலியும் நம்மிடையே இன்று இருக்கிறார்கள். இது ஒன்று not only a day of felicitation, it's also a day of awareness. It's a reminder to the world that the world is often filled with pain and waiting. Just because of these people who choose to give life to another person, it creates a huge ripple effect. There is a common misconception among the society that liver donation is unsafe, kidney donation is unsafe, long term there will be some problems. But I want to dispel the myth. அதாவது லிவரோட ஒரு பெக்கூலியரான குவாலிட்டி இருக்கு, ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முழு லிவரை 2 பகுதியாக நம்ம பிரிச்சோம்னால் 2 பகுதியுமே 6 வாரங்களில் பழைய சைஸ்க்கு, அதாவது ஒரிஜினல் சைஸுக்கும் 100% ஆஃப் ஃபங்க்ஷனுக்கும் திருப்பி வர முடியும். இதை தான் நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிரக்குலஸ் ப்ராப்பர்ட்டி உடம்புல லிவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தான் இந்த லிவர் டொனேஷன் பாசிபிள். இப்போ நம்மிடையே இருக்கிற டோனரும் அவங்க ஃபேமிலியும் உங்கள் ஹாப்பி ரெசிபியன்ட்டுமே சாட்சி. இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ப்ரொசீஜர், எவ்வளோ உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும். ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேன். 1 லட்சம் பேர் இந்தியாவில் சிரோசிஸ், அதாவது எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்க்கு மடிகிறார்கள். நம்ம பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட் இந்தியா மொத்தமும் சேர்ந்து 4000. பண வசதி மற்றதெல்லாம் போனாலும் இன்னும் 25,000 30,000 உயிர்களை ஒவ்வொரு வருடமும் நம்மால் காப்பாற்ற முடியும் இந்த கல்லீரல் தானம் மூலமாக. இதே கிட்னி போனோம்னா லட்சக்கணக்கான மக்களை நாம் காப்பாற்ற முடியும் ஒவ்வொரு வருஷமும். இந்த டிரான்ஸ்பிளான்டோட சக்சஸ் அவேர்னஸ் ஒரு மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்கறதுக்கு அதுக்கு தான் இந்த இன்னைக்கு நம்ம குழுமி இருக்கோம். To our felicitate our donors, the heroes of today. வீட்லேயே வந்தது, அவர் பெட்டே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜகோபால் சார் ராத்திரி அதை டிஸ்டர்ப் பண்ணி எடுத்துட்டு அவங்க உயிரியை காப்பாற்றி கொடுத்தார். அவர் எம்பி, எங்களுக்கு கட்சியோட இல்லை, அவர் ஏடிஎம்கே எம்பி. அங்கே வந்து சேர்ந்து அவர் உயிரை காப்பாற்றி கொடுத்தார். ரொம்ப நன்றி ராஜகோபால் சாருக்கு, பிரசாத் சாருக்கு. அதே போல் சார் வந்து ரொம்ப இது நல்லா பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிஎம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்கார். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நேராக போய்ட்டு வில்லேஜில் போய் இது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணித்தரேன். ஏன்னா இவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. ஒரு அம்மாவுக்கு வந்து சொன்னேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஒரு 500 பேர் படிக்க வைக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அது ஒரு கொரோனா பீரியடில் ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தாததால் எங்கெல்லாம் கேட்டு
காந்தி ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்பெட்ஸ் போட்டேன், கேம்ஸில் அந்த ஸ்பெட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் கார்பரேஷன்லேருந்து இது வந்துடும், லிஸ்ட் வந்துடுங்க. யாராவது சொல்லி ஒரு 10 பேர் வச்சுருந்தோம். கார்த்தி காலத்தில் சொல்லி அனுப்பிச்சிட்டே இருந்தோம். 10ல் 25 பேர் வச்சு 10 பேர் அனுப்பிச்சி விட்டோம். அதில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஒரு பரவாயில்ல சொல்லி தரேன். இந்த வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லுமா. நன்றி, வணக்கம்மா. ஆபத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸில் இங்கே வந்து நிற்கும் போது அவ்வளோ ஆத்மார்த்தமாக, அவ்வளோ மன நிறைவாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட வேண்ட தோணுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இந்த இடத்தை நான் பார்க்குறேன். பொதுவாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கும் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்திருக்கிற பல பேரோட முகத்தில் டாக்டர் தியாகராஜன் சாரை பார்க்கும்போது ஒரு நன்றி என்னால் பார்க்க முடிஞ்சுது. உங்கள் கண்கள் வந்து அவரை பார்த்து அவ்வளோ நன்றி சொல்லிச்சு. நீங்கள் கோத்ரூ பண்ண விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்ச அந்த ஒரு தருணமும் இங்கே இந்த மேடையில் ஒரு நொடி உங்கள் கண்களில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. டாக்டர் தியாகராஜன் சார், big congratulations to you and your team, especially to the MGM management for supporting you to do a lot of good deeds. பணம் அது மட்டும் இல்லாமல், பணம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உயிரை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கார்ப்பரேட் பேக்ரவுண்டில் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த எண்ணம் வராது. அப்படி வருதுங்கும் போது நம்ம அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட்லி, இங்கே வந்தவங்க ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக ஒரே வார்த்தையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னுடைய கணவர் என்னுடன் இருந்திருந்தால் என் குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என் கணவரின் மனைவிக்கு பிறகு 9 குடும்பங்கள் இன்று சந்தோஷமாக அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோடு இருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நான் இதை விட வேறு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும்? இதை விட வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு ஆர்கன் டொனேஷனை பற்றி? அண்ட் லிவர் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஒரு செர்மனியில் இருக்கிறதால கடவுள் எவ்வளோ அழகாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மிராக்குலஸாக நீ வெட்டி எடுத்துக்கோ, நான் மறுபடியும் வளர்த்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த ஒரு அற்புதமான உறுப்பை நம்ம வந்து மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலக அளவில் பலர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேரை என்னுடைய கண்களால் நான் பார்த்துருக்கேன். We need to create awareness towards alcohol consumption also when we talk about liver, because that is one of the major damages which happens to liver because of the alcohol consumption. அது வந்து நம்ம நிறைய அதுக்கான அவேர்னஸ் வந்து கிராமங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்ன மாதிரி கிராமங்களில் இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்மளுடைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சைலண்ட் ஹீரோஸ் டு த ஃபேமிலி நீங்கள் எல்லாரும். ஏன்னா உங்களில் பலர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவே தானம் பண்ணியிருப்பீங்க, பலர் வந்து மறைவுக்கு அப்புறம் தானம் பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்கிற சைலண்ட் ஹீரோஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பிக்